ஹெலிகாப்டரில் பறக்க திட்டம் போடும் விஜய் வீட்டு மாடியில் பதுங்கிய இளைஞன். தவிக தலைவர் விஜய் குறித்த முக்கிய செய்திகளை விரிவாக பார்ப்போம். நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களில் வரும் சனிக்கிழமை அன்று விஜய் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தில் ஈடுபடுகிறார். சென்னையில் இருந்து நாகப்பட்டினத்திற்கு சாலை மார்க்கமாக அல்லாது ஹெலிகாப்டரில் செல்ல விஜய் திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் விஜயின் நீலாங்கரை இல்லத்தை சுற்றி அதிர்ச்சி சம்பவம். விஜயின் வீட்டின் அருகே ஒரு இளைஞர் தொடர்ந்து பல நாட்களாக பதுங்கி இருந்தது தெரிய வந்துள்ளது. விஜய் வீட்டின் மொட்டை மாடிக்கு ரசிகர் சென்றது எப்படி? விசாரணையில் வெளியான புதிய தகவல். விஜயின் நீலாங்கரை வீட்டின் மொட்டை மாடியில் நேற்று முன்தினமே வீட்டுக்குள் நுழைந்த நபர் நேற்று ஒரு நாள் முழுவதும் மாடியின் மீது இருந்துள்ளார். நேற்று மாலை நடைப்பயிற்சிக்காக மொட்டை மாடிக்கு சென்ற விஜய் இளைஞர் ஒருவர் இருப்பதை கவனித்துள்ளார். இளைஞரிடம் பொறுமையாக பேசி விஜய் அவரை தரைத்தளத்திற்கு அழைத்து வந்து பாதுகாவலர்களிடம் ஒப்படைத்துள்ளார். இளைஞர் சற்று வித்தியாசமாக நடந்து கொண்டதால் விஜய் அந்த இளைஞரை மருத்துவமனையில் அனுமதிக்குமாறு அறிவுறுத்தியதாக தகவல். நீலாங்கரை போலீசாருக்கு தகவல் தெரிவித்து அந்த இளைஞரை கீழ்ப்பாக்கம் மனநிலை மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். விஜயை பார்ப்பதற்காக நேற்று பகல் முழுவதும் மாடியின் மீது உணவின்றி இளைஞர் பதுங்கி இருந்துள்ளார். விஜயின் தீவிர ரசிகரான அந்த இளைஞர் அவரை நேரில் பார்க்கும் ஆசையுடன் அங்கு இருந்ததாகவும் வீட்டின் பாதுகாப்பு பிரிவினர் விசாரணையின் போது கண்டறிந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். விஜயின் தீவிர ரசிகர் என்பதாலேயே அவர் அங்கு இருந்ததாகவும் எந்த தீங்கும் செய்யவில்லை என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் விஜயின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன. மொட்டை மாடியில் இருந்து வந்த அந்த இளைஞரின் செயலை விஜயின் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கலந்துரையாடி வருகிறார்கள். மொத்தத்தில் விஜயின் அரசியல் பயணத்துடன் சேர்ந்து அவரது இல்லத்தை சுற்றியுள்ள இந்த சம்பவம் தற்போது பெரும் கவனம் ஈர்த்துள்ளது.